வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு அட்டை வகையை எவ்வாறு மாற்றுவது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்கிற சில டவுட் என்னென்னா, எல்லாருமே மத்திய அரசும் மாநில அரசும் அறிவிக்கிற நிவாரணங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, சில விஷயங்கள் கிடைக்குது, சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்டை வகையை பொறுத்து தான் இந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மத்திய அரசு அறிவிக்கிற விஷயமா இருந்தாலும் கூட, அல்லது மாநில அரசு அறிவிக்கிற விஷயமா இருந்தாலும் கூட, எக்ஸாம்பிளாக பொங்கல் பரிசு கொடுக்குறதா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா மாநில அரசு மூலமாக கொடுக்கக்கூடிய மானியங்கள், மத்திய அரசு மூலமாக கொடுக்கக்கூடிய வெள்ள நிவாரணங்கள், ஸோ இது மாதிரி எந்த விஷயமான இருக்கட்டாலும் சரி, உங்களுடைய அட்டை வகையை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் அனைத்து விஷயமே கிடைக்கக்கூடிய ஒரே அட்டைன்னு பார்த்தீங்கன்னா PHH அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டை தான். இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அனைத்து வகையான பொருட்களும் கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் மண்ணெண்ணெய் இன்க்ளூடிங் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டாங்க, அதர்வைஸ் உங்களுக்கு மண்ணெண்ணெய் கொடுக்கறது கூட பெனிஃபிட் இது இருக்குது. அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா PHHAAY அப்படின்ற ரெண்டாவது அட்டை. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு 35 கிலோ அரிசி கொடுப்பாங்க. அண்டு உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களுமே உங்களுக்கு இதன் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் PHHAAY அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த அட்டை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா NPHH. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அனைத்து வகையான பொருட்களுமே கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மாநில அரசோ மத்திய அரசோ கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மட்டும் தான் கிடைக்கும், ஒன்று கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதுதான் NPH வச்சுருக்கிற அட்டை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா NPHHS அப்படின்ற ஒரு அட்டை. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் தர மாட்டாங்க, அதாவது உங்களுக்கு அரிசி தர மாட்டாங்க, மற்றபடி அனைத்து விதமான பொருட்களுமே உங்களால் வாங்கிக்க முடியும். பட் பெனிஃபிட்டுன்னு பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கடுத்தது ஃபைனலாக 5வது டைப் அட்டைன்னு பார்த்தீங்கன்னா NPHHNC அப்படின்ற ஒரு அட்டை. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே மட்டுமே தவிர, நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறீங்க அப்படின்ற பர்பஸ்க்காக மட்டுமே இதை யூஸ் பண்ணலாமே தவிர, மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 5 வகையான அட்டைகள் இருக்குது. இந்த அட்டைகளை பொறுத்தளவு தான் உங்களுக்கு அனைத்துமே மாறுபடும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய அட்டை என்ன வகை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது PHH அட்டையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அல்லது PHHAAY அப்படிங்கிற அட்டை. இந்த 2 வகையை நீங்கள் ப்ரெஃபரன்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் மூலமா கொடுக்கக்கூடிய, மாநில அரசும் மத்திய அரசும் கொடுக்கக்கூடிய அனைத்து பெனிஃபிட்டுமே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்டை வகை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, TNBDS.gov.in அப்படின்ற இணையதளத்தோட லிங்க் தான் அஃபிஷியல் பேஜ். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு உங்களை வந்துடுவீங்க. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பேஜில் வந்த உடனே உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு கீழே ஒரு கேப்ஷா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்கோ ஸோ அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கவர்மெண்ட் மூலயமா, அதாவது ரேஷன் ஆஃபீஸ் மூலயமாகவே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆன உடனே அந்த 6 டிஜிட் நம்பர் அல்லது 7 டிஜிட் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த டிஜிட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்ட பிறகு அதுக்கடுத்து நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரேஷன் கார்டு சம்மந்தமான அனைத்து விஷயங்களுமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் என் விவரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க உடனே அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய
குடும்ப அட்டை எண் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மின்னணு அட்டை எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நீங்கள் எந்த கடையில் நீங்கள் வாங்குறீங்களோ பொருள் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிலிண்டர் வச்சுருக்கீங்கன்னா எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், NFSA அட்டை வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த அட்டையை பொறுத்து, அதாவது இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிற அட்டையை பொறுத்தளவுக்கு NPHH அட்டையாக இருக்கும். சப்போஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு அட்டை வகைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஸோ இதை ஜஸ்ட் கிளிக், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது அனுப்புனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அனுப்புனரில் உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க, உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறது உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெறுநர் கொடுத்துருப்பாங்க. அதில் உயர் 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஆஃபீஸில் கொடுக்குறீங்களோ யாருக்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களோட பேர் எழுதிக்கோங்க. வட்டம் என்ன, மாவட்டம் என்ன, ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிக்கிட்ட பிறகு அடுத்ததாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷனில் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. NPH அட்டையை PHH அட்டையாக மாற்றித்தரக்கோரி சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் மேற்படி விலாசத்தில் வசித்து வருகிறேன், அதாவது நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஃப்ரமில் கொடுத்துருக்கிற அட்ரஸில் நான் வசித்து வருகிறேன். தற்போது நான் வாடகை வீட்டில் வேறுவராக இருக்கிறேன். ஆனால் எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருப்பதால் எனது அட்டை, அதாவது நீங்கள் NPHH அட்டையை நீங்கள் வந்துட்டு PHH அட்டையாக மாற்றி தருமாறு தங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு NPHH அட்டையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து PHH அட்டையாக சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறோம். அப்படி கொடுத்துட்டு பிறகு அதுக்கடுத்து தங்கள் உண்மையுள்ளன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டுட்டாலே போதும். அதுக்கடுத்ததாக இந்த ஃபார்மோட நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, கட்டாயமாக உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அதாவது குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய பேரில் ஆதார் கார்டு கண்டிப்பாக இணைக்க வேண்டும். ப்ளஸ் உங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டு கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இணைக்க வேண்டும். இந்த 3மே எடுத்து போய்ட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரிடமோ அல்லது நீங்கள் எங்கே அரிசி வாங்குறீங்களோ அவங்க கையிலேயே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லுவாங்க எங்கே வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எடுத்து போய்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுடைய அட்டை வகையை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு PHH அட்டையாக மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், பொங்கல் பரிசாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை, அது மாதிரி அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். மற்றும் ரேஷன் கடையில் மூலமாக கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே உங்களால் பயன்பெற முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரியான மெத்தடில் தான் நீங்கள் அட்டை வகையை சேஞ்ச் பண்ண முடியும். வேறு எதுவுமே ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தற்சமயத்துக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வேறு ஏதாவது உங்களுக்கு அட்டை சம்பந்தமான மாற்றுவது சம்பந்தமாகவோ இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது சம்பந்தமாகவோ ரேஷன் கார்டு சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்குமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.